நம்ம வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிஸ்அட்வான்டேஜ் வந்து நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்ம் பண்ண ஃபார்முலா வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்குமே நமக்கு வந்து சூட்டபுளா வந்து இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ரிலேட்டிவ் ஒயரிங் வெப்பர் ப்ரெஷருக்கு P0 மைனஸ் P டிவைடட் பை P0 ஈக்குவல் டு நம்ம வந்து X2 நம்ம சொன்னோம். அப்புறம் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள நம்ம வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ NaCl வந்து உள்ள ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகுது, Na பிளஸ் வந்து நமக்கு வந்து Cl மைனஸா வந்து நமக்கு வந்து பிஹேவ் பண்ணுது. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல NaClன்றது நமக்கு வந்து ஒரே ஒரு பார்ட்டிகல் தான். ஆனா அது நம்ம வாட்டருக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் அது Na பிளஸ் அண்ட் Cl மைனஸா நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுது, இது வந்து ரெண்டு பார்ட்டிகல் வந்து பிஹேவ் பண்ணுது. ஒரு பார்ட்டிகல் ரெண்டு பார்ட்டிகல் மாதிரி நமக்கு பிஹேவ் பண்ணுதுன்னு சொன்னாங்க இல்லையா. அதனால நம்ம என்ன பண்றாங்க, அதை சரி பண்றதுக்காக நம்ம வந்து ஐயை வந்து நமக்கு வந்து உள்ள ஆட் பண்ண வேண்டியது வந்துச்சு. ஓகேவா. நம்ம NaCl வந்து ஒரு பார்ட்டிகல் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உள்ள போய் நமக்கு வந்து ரெண்டு பார்ட்டிகல் வந்து நமக்கு வந்து பிஹேவ் பண்ணுது. அதனால நமக்கு நிறைய ராங் ஆன்சர் வந்து வந்தது. அப்போ நம்ம என்ன பண்ண, ஐ ஃபேக்டர் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ண வேண்டியது இருந்தது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம NaCl நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, Na பிளஸ் அண்ட் Cl மைனஸ் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். இது வந்து 100% நடக்குமானா நமக்கு வந்து நடக்காது. இப்போ NaCl வந்து பார்த்தீங்கன்னா வெல் சாலபிள் இன் வாட்டர், நல்லாவே டிசால்வ் ஆகும். அப்படி இருந்தாலுமே இல்லை 100 மாலிகுல்ஸ் போட்டால் 100 மாலிகுல்ஸ் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகாது. 100% நமக்கு வந்து டிசோசியேட் ஆகாது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 98% இல்லை 96% தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ எக்ஸாக்டாக நமக்கு வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் வந்து நமக்கு வந்து தேவை. ஏன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இல்லையா. அப்போ NaCl பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் வந்து 98% நமக்கு டிசோசியேட் ஆகும். நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம், 100% நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ அசிட்டிக் ஆசிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஓகே. அப்போ அதெல்லாம் நமக்கு வந்து டிசோசியேட் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணால் ஆல்ஃபா வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், கேஏ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஈக்லிபிரியம் கான்செப்ட் வந்து நம்ம வந்து போடணும். அப்போ ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்லாம் நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து அக்யூரேட் வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா. இது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசோஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் டைலூஷன். இப்போ நீங்கள் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறீங்க. இப்போ அசிட்டிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசோஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். டைலூட் சொல்யூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசோஷன் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NaCl டைலூட் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைலூட் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைலூட் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.0001 மோல் கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து டிசோசியேட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்கிறேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.1 மோலாரிட்டி எடுத்தீங்க அப்படின்னா அது மேபி 97% வந்து இருக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மோலாரிட்டி வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 3 மோல் பண்ணீங்க அப்படின்னா அது மேபி 95% தான் டிசோசியேட் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ டைலூஷனை பொறுத்து இதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம எக்ஸாக்டாக நம்ம வந்து மெஷர் பண்ணா இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அபவுட் தி காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்.